நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மேஷராசி மற்றும் மேஷலக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த மே மாசத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய கிரகங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் தன் இடத்திலிருந்து மாறப்போகுது. அப்போ நிறைய மாற்றங்கள், நிறைய நிதானமும் தேவை. அது ஒன்னொன்னா எந்தெந்த ஃபீல்ட்ல எப்படின்றது நான் சொல்றேன். மே மாத பலன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான 2 கிரக பெயர்ச்சி திருக்கணிதப்படி இந்த மே மாசத்துல நடக்குது. ஒன்னு குரு பெயர்ச்சி, இன்னொன்னு ராகு கேது பெயர்ச்சி. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஃபீல்டா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்றது செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேல, அதாவது 18ஆம் தேதிக்கு அப்புறம் பிரம்மாண்டமான முன்னேற்றம், நிறைய மாற்றங்கள், நிறைய டெக்னிக். அதாவது ஓடவே இல்லடா, மூடிட்டு போயிடலாமா, பிசினஸே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பிரம்மாண்டமான பிசினஸ், அதுவும் நியூ டெக்னிக், நியூ வளர்ச்சி, நியூ புதுமுகம், நிறைய விஷயங்கள் புதுசா யாரோ ஹெல்ப் பண்றது, எதிர்பார்க்காத வந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற அளவுக்கு நிறைய நல்லா இருக்கும். ஸோ பிசினஸ் அப்படின்றது மே 18th வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தானாகவே கை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, பணமே இல்லை எப்படிடா ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு இருக்கீங்களா, ஆர்டர் வருது ஆனா நீங்க டெலிவரி கொடுக்க முடியல அப்படின்ற எந்த ஒரு கிளிட்ஜ் இருந்தாலுமே சரி, மே 18க்கு அப்புறம் அது தானாகவே ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோ இருக்கும். எங்கிருந்தோ பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, எங்கிருந்தோ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க புக் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா உங்களுக்கு கஸ்டமர்ஸே வரலையா, எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். மே 18க்கு அப்புறம் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது சூப்பரா டெவலப் ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுடைய பிசினஸ் அப்லிஃப்ட்மெண்ட்குள்ள நீங்க போகத்தான் போறீங்க. அதே மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்றவங்க கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டவே வேண்டாம். ஏன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்ப்பதை விட அழகான ஒரு திருப்தியான ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்கு நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு அதிக சம்பளமும் கிடைச்சு அதுல திருப்தி, அப்பாடி அப்படின்ற ஒரு மனோநிலை. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், 7 சனி ஆரம்பிச்சிடுச்சு என்னடா இப்படி சொல்றீங்கன்னு. கவலையே பட வேண்டாம். நிறைய பயிற்சிகள், நிறைய கிரகங்களுடைய மாற்றம் நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கே ஒழிய அதனால கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் உங்களுக்கு கிடையாது. ரைட், இப்போ வேலை பிசினஸ் ரெண்டுமே பொருளாதாரம்னு எடுக்கும்போது நல்ல ஒரு நிலையில வர்றதுனால இப்ப கடன் கட்டணும் அப்படின்றதுதான் மேஷராசி அன்பர்களுக்கு முதல் விஷயமா மனசுல தோணிட்டே இருக்கும். நிறைய பேர் நீங்க தங்கம் அடகு வச்சிருக்கலாம், லோன் வாங்கியிருக்கலாம், நீங்க பேங்க்ல கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், உங்களுடைய இஎம்ஐல கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அதெல்லாம் கவலையே வேண்டாம். ஏன்னா இந்த பக்கம் பொருளாதாரம் ஏறும் 18ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப நீங்க முதல்ல பண்ணுவீங்க ஏன்னா இப்ப உங்களுடைய ராசிநாதன் நீச்சமான நிலையில் இருக்கிறதுனால சுகம் கெட்டிருக்கும், மனசுல ஒரு பயம் இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிடா கடனை கட்டுறது செய்யறதுன்றதெல்லாம். ஸோ 18ஆம் தேதிக்கு அப்புறம் பினான்சியல் ஃப்ளோ நல்லா வர்றதுனாலையும் அந்த கடன் பயம் இப்போ, அதாவது 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால முதல்ல அதை அடைச்சிடலாண்டா அப்படின்னு நீங்க திருப்திகரமா அடைச்சிடுவீங்க. இப்போ யாராவது கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணாலோ செஞ்சாலோ கொஞ்சம் பதட்டமா இருக்கும். பட் பயப்பட வேண்டாம், இந்த மாசம் கடைசிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நீங்க கடன் கட்டிடுவீங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சம் கூட கிடையாது. திருமணம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, வச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இப்போ முடிவுகள் எடுக்காம 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முடிவெடுக்கும் போது ஒரு திருப்தியான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் பண்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ அதை வெளிப்படுத்த வேண்டாம். இப்போ நீங்க சொல்லும் போது ஏதோ ஒரு பெரிய டென்ஷனுக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கிரகங்களுடைய கூட்டு அமைப்பு அப்படின்றது 18ஆம் தேதி வரைக்கும் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. ஸோ உங்க காதல் சம்பந்தமான விஷயத்த உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லும் போது 18ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லும் போது உட்கார்ந்து காது கொடுத்து கேட்பாங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நீங்களும் பகிர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ திருமணத்துல கொண்டு போய் அது முடியறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்றதுல சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான். குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லும் போது புதன் இப்ப பவர் இல்லாம இருக்காரு. மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்க ராசியிலேயே வராரு. அப்படி இருக்கும்
வரும்போது அது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது, எது போறது, எதை முடிக்கிறது, ஒரே பதட்டமா இருக்கே, நிறைய சாய்ஸஸ் இருக்கு, ஆனா கரெக்டானது நம்ம எடுக்கணுமே அப்படின்ற மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் எதை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அப்ப நீங்க சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு சூப்பரா நீங்க போயிடுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சமும் கிடையாது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது சூப்பரா இப்ப சான்சஸ் இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்றதுதான் சுகத்துக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி உங்க காதலுக்கு அவங்கதான் முக்கியமான இடம். அந்த இடத்துல சூரியன் சூப்பரா 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சோ குழந்தை சம்பந்தமா முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பா இந்த 14ஆம் தேதிக்குள்ள நீங்க முயற்சி எடுக்கும் போது நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க அதே டாக்டர்கிட்ட போனாலும் சரி, அதாவது ட்ரீட்மெண்ட்ல குழந்தைக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க முயற்சி எடுக்கும் போது கரெக்டான கிளிக் அப்படின்றது உங்களுக்கு கிடைஞ்சு கரு உருவாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சூரியன் உச்சம் பெறது மேஷத்துல தான். அப்போ அரசு வழியில அனுகூலம் அப்படின்றது நிறைய இருக்கு. யாருக்கெல்லாம் அரசு வழியில ஏதாவது டாக்குமெண்ட் பெண்டிங் இருக்கு, மூவ்மெண்ட் ஆகாம இருக்கு அப்படின்றவங்க எல்லாமே அரசு வழியில என்னென்ன விஷயங்கள் நீங்க சாதகமா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ உடனே ஸ்டெப்ஸ் எடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாசிட்டிவா அமையறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய 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 இருக்கு. அதே மாதிரி அரசு சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அப்படின்றவங்க எல்லாமே இப்போ நீங்க எழுதும் போது உங்களுக்கு அப்பாடி அப்படின்னு அதுல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இதுல ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கார். நீச்சம்னா என்ன, பவர் இழந்து இருக்கார். அப்போ அதீத பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது பண்றது ரைட்டா இல்லையா, ஒரு கான்பிடன்ஸ் லேகிங்னு வச்சுக்கோங்களேன். பட் ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுல என்னன்னா சூரியன் அப்படின்றவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர். உங்க ராசியில தான் சூரியன் உச்சம் பெறார். அந்த சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கிறதுனால அந்த பயங்கள் 14 வரைக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் சூரியன் மாறும்போது இன்னும் கொஞ்சம் மனப்பதட்டம் அப்படின்றது இருக்கும். சோ அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாம உங்களுக்கு இந்த 14ஆம் தேதி வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அதாவது அன்பும் இருக்கு, பிடிச்சும் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சொல்றது உங்க மனசை போட்டு பாதிச்சுட்டு இருக்கும். என்னடா இது அப்படின்னு இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியலன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வர மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா எப்படி இருக்கணும் அப்படின்னா எதையுமே மனசு விட்டு பேசுங்க. இப்படி நீ பேசினதே எனக்கு கஷ்டமா இருக்கு, குத்தலா இருந்தது, நீ ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி பேசலாமா அப்படின்னு சில விஷயங்களை மட்டும் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியாது. பட் ஸ்டில் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான், செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பெருசா பயம் பாதிப்புகள் இல்லை. நீங்க வீடு வாகனம் அப்படின்ற விஷயத்துல எல்லாம் நீங்க வாங்கும் போதோ விற்கும் போதோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்றதுல டபுள் செக் ட்ரிபிள் செக் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பவர் இழந்து இருக்காரு. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இந்த மாதிரி விஷயத்துல இருக்கணும். அதே மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காத செலவுகள் வீடு சம்பந்தமாவோ ரிப்பேர் வடிவத்திலேயோ அல்லது உங்களுடைய வண்டி திடீர்னு இன்ஜினே ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய செலவு வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை மட்டும் நீங்க பண்ணிடுங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க கொஞ்சம் சில்லறை காசு எடுத்துக்கிட்டு அதை ஒரு மஞ்சள் துணியில நீங்க கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு நல்ல உடன் பாக்ஸ் அப்படின்னா ஓலக்கொட்டாயில நீங்க எடுத்துட்டு போய் குரு கோயில்கள் எங்க போனாலும் சரி, ஆலங்குடி, தட்சிணாமூர்த்தி, திட்டை எங்க வேணாலும் இருக்கலாம், குரு அம்சம் நிறைஞ்ச பழைய கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க சுவாமியினுடைய பாதத்துல வச்சு நீங்க கொண்டு இந்த 7.5 சனி முடிகிற காலம் வரைக்கும் நீங்க என்னென்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறீங்களோ இதுல இருந்து ஒரு காயின் எடுத்து அதோட நீங்க ஆடப் பண்ணி பண்ணும்போது சூப்பரா ஃபினான்ஷியலா சூப்பரா போகும். ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் ரொம்பவே பொருந்திருக்கக்கூடிய காலம். இதை மட்டும் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க, இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த மாசம் சந்திராஷ்டமம் அப்படின்னு வர்றது 13ஆம் தேதி நடுஜாமம் 2:27 இருந்து 15ஆம் தேதி 2:07 மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. வார்த்தையை எதுவும் விட்டுற வேண்டாம். இதுல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போறோம். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா
விஷ்ணு சஹஸ்ரநாமமும் ஹனுமன் சாலேசாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனநிறைவை கொடுக்கும். ராசிநாதன் முருகனை விட்டுறாதீங்க, அவர் தான் உங்களுக்கு வழி நடத்தக்கூடியவர். ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.